பாருங்கள், இது அந்த காலத்தில் மாட்டு வண்டி வந்த பாதை. பிரிட்டிஷ் ஆட்சி மாதிரி ஆட்சி செய்கிறது மாதிரி கேட்டை போட்டு வச்சுருக்கான். பொய் சொல்லி குறி சொல்கிறது, ஐக்கியராட கொள்ளி அடிக்கிறது இல்லை. மாட்டு வண்டி விவசாய நிலத்துக்கு டிராக்டர் வரணும்னாலும் இவன் கேட்டை போட்டு வச்சுருக்கான். தன்னால் வர்ற வண்டியை தான் அவன் கேட்டு போட்டு திறக்கிற அளவுக்கு இந்த நாட்டுக்குள்ளே பொய் சொல்லி குறி சொல்லிக்கிட்டு கொள்ளி அடிக்கான் ஐக்கியராட. இந்த குவாரியில் தாங்க ஐக்கியராட நல்ல சீருக்கு அள்ளிட்டான். பிஆர்பி மாதிரி இவனை ரிவிட் அடிக்கணும் இந்த ராம்கோ குவாரி ஓனரை. இங்கே ஒரு ஊர்னி இருக்குது பாருங்கள். ஊர்னி ரொம்ப தூரம் கிடையாது, குவாரியிலேருந்து இப்படி ஊர்னி ரொம்ப தூரம் கிடையாது. இவ்வளோ ஆழம் தோண்டி வச்சானா இங்கே ஊர்னியில் எப்படி தண்ணி நிற்கும்? கிணத்துல முந்தி மாட்டுகளுக்கு தண்ணி இறச்சி ஊற்றி மாட்டுகளுக்கு தண்ணி கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க உழவுக்கு. அழுத்து போய் உழுது வந்தாலும் தண்ணி இறச்சி குடிப்பாங்க. ஏற்றிட்டான் பாருங்க. அது என்ன மழை கிடையாது, ராம்கோக்காரன் டம்மி. ஐக்கியராட வகையாக கொள்ளடிச்சிட்டான். ஏன்னா இந்த ஐக்கியராடு கல்லில் களைக்காட்ட வெத்த லோக்கராடு வந்து இந்த ஐக்கியராடை சேர்க்காமல் லோக்கராடு வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டாதுங்கிறது நல்ல துல்லியமாக கணிச்சு ஐக்கியராடை இங்கே எங்கள் ஊருக்கு நேரம் கிழக்க அள்ளிட்டான், வகையாக அள்ளிட்டான். இது மட்டும் இல்லை, அங்கிட்டு மரவர் பெருங்குடி இருக்குது. அங்கே தான் இந்த இருக்கு பாருங்க, இந்த இடக்கு பாருங்க, இந்த மாதிரி கல் இங்கேயும் அள்ளியிருக்கான். செக் பண்ணியிருக்கானா என்னன்னு தெரில. இந்த மாதிரி எலும்பு கல், இதுக்கு பேர் சுக்காங்கல். இப்படி கல் அங்கே மரபர் பெருங்குடி பக்கம் இருக்குது. அங்கேயும் இது மாதிரி சுக்காங்கல் இந்த சிமெண்ட்டுக்கு கலக்கிறதுக்கு அங்கேயும் நிறையா தோண்டிட்டான். இப்படி பொய் சொல்லிக்கிட்டு ஒரு நோம்பை கெடுத்து கேரளா கடத்துகிறான். நான் ஒரு ரேசரிசி கஞ்சி ஆக்கி குடிக்கிறத கெடுத்து எனக்கு பல லட்ச ரூபா செலவழித்தாலும் அநியாய குறி சொல்லிக்கிட்டு இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. மழை எப்படி பெய்யும்? சைனா பாண்டியன் வந்துட்டேன்னு சொன்னாலேமோ பிஆர்பி கம்பெனி மாதிரி இவங்க கொள்ளையடித்த காசை அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு பொய் சொல்லி குறி சொல்லிட்டாலே தீர்ப்பு என்னது அது? அப்போ கொடுங்கோல் ஆட்சி நடக்குது. இதாங்க அந்த காலத்து கிணறு, மாட்டுகளுக்கு தண்ணி அரைச்சி ஊற்றி கூட்டு போகிற கிணறு. இது போல் இன்னொரு ஊர்னி இருக்குது. அவன் எப்படி இந்த இடத்துல ஆக்கிரமிச்சு ஒரு தானாக போயிட்டு வர்ற வண்டி மாட்டு பாதையை கூட டிராக்டர் போக விடாமல், அவன் என்னமோ அவன் ஆட்சி நல்லா குறி சொல்கிறது மாதிரியே விவசாய நிலங்களுக்கு போக விடாமல், டிராக்டர் கூட போக விடாமல் கேட்டு போட்டு வச்சுருக்காங்கிறத இந்த பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஊர்னியில் தண்ணி எப்படி நிற்கும்? தண்ணி மழை எப்படி பெய்யும்? இவ்வளோ கிடங்கு அங்கே பக்கத்தில் தோண்டி வச்சிட்டான்னா
மழை இருந்தால் இந்த கம்மாய்க்கு அங்கிட்டு மண்ணை பூரா அதில் அள்ளி அங்கிட்டு குமிச்சிருக்கான் பாருங்க. அங்கிட்டு விவசாய நிலங்கள்லாம் குமிச்சிருக்கான். விவசாய நிலங்களை தோண்டி நல்ல சரி கொள்ளை அடிச்சுட்டு பொய் சொல்லி குறி சொல்லி வித்துட்றாங்க. அதுக்கு தான் டைம் பாம் குசுமையில் இறக்கி விட்ருக்கேன். சைனா பாண்டியன் வந்துட்டனாலே இது பூரா நான் ஒரு நேரம் ஏன் விவசாய நிலங்க எங்கிட்டு சைனா பாண்டியன் குறி வச்ச தப்பா அது உழவு சால் எடுத்தேன்னு சொன்னான். பிஆர்பி மாதிரி கோரி ஒரு கம்மாய் பக்கத்தில் தண்ணி கூட ஊற விடாத அளவுக்கு தோண்டி வச்சு போயிட்டான். அதுவும் விவசாய நிலங்களுக்கு போகிற பாதையை யார் நினச்சிங்க? இந்த பெரிய பெரிய நாக்கியங்க இருக்காங்க பாருங்க, பொய் சொல்லி குறிக்கிட்டு நாக்கியங்களை வச்சு பிரிட்டிஷ் ஆட்சி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏழை எளிய மக்கள் நாங்கள் பொய் சொல்லி குறி சொல்லி எங்களை வதைக்கிறது. சைனா பாண்டியனுக்கு முன்னால் இதெல்லாம் இவன் ஆட்சி நடந்துச்சுன்னு வச்சு நாக்கை துண்டாக வெட்டி பிடிவோம். 9 கம்பளத்தான் நாக்கை. நான் ஒரு வாய்ச்சி பிள்ளைய கூட தொடக்கூடாதுன்ட்டு கிட்டாச்சி பழக போனேன் நாங்குநேரிக்கு. என் நாட்டுக்குள்ளே பசு கொட்டை விடாமல் செஞ்சுக்கிட்டு இந்த கொள்ளை அடிச்சுக்கான் பாருங்க. ஐக்கியடா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோரி 15,000 ரூபா செல்லை உடச்சி விட்டான். இவன் ஜாதிக்காரனே உடச்சிட்டு, சரி டிரைவர் தானே அவனை சொன்னா நான் உடைக்க சொல்லி, இல்லை டிரைவர் நான் எனக்கு தெம்பு இல்லாமல் டயரை கழட்டதுக்கு உன்னை கழட்ட சொன்னேன்னா அநியாய பொய் சொல்லி அநியாய கொள்ளை அடிச்சிட்டான். எத்தனை பெஞ்சு இறக்கியிருக்கான்னு பாருங்கள். ஒரு பெஞ்சு ஒன்றும் 15 அடிக்கு மேலே இருக்கும், 20 அடி இருக்கும். எப்படி சுற்றி சுற்றி இறக்கியிருக்கான்னு பாருங்கள் ஆழத்தை. இந்த போகிற பாதையை உங்களுக்கு வீடியோ போடுறேன். டிராக்டரு கூட வர்றதுக்கு விவசாய நிலங்களுக்கு போக விடாமல் அவன் என்னமோ அவள் ஆத்தா கூதியில் போடுறது என்னடா, அவள் ஆத்தா கூதிக்கில் போட்டுக்கிறணும் அப்படி கேட்டேன். விவசாய நிலங்களுக்கு போக விடாமல் ஒரு டிராக்டரு வண்டி மாடு போகிற பாதையை கேட்டு போட்டு வச்சுருக்கான். என்னன்னு பாருங்கள், இப்போ காட்டுறேன். கௌதம் புத்தர் துளைச்சிருவார் ராம்கோவக்காரன் வாயை. அநியாய போய் சொல்லிக்கிட்டு ஒரு ரேஜர் எஞ்சி கூட நிம்மதியாக தேவரை குடிக்க விடாமல் தேவமார் சொத்தை பிடிங்கி தேவடியா வழி கொடுத்துட்டு வடநாட்டுக்காரனை வச்சு கோரியை தோண்டிக்கிட்டு விவசாய நிலத்தை பாருங்க எவ்வளோ ஆழமாக தோண்டிட்டான். எப்படி விவசாயம் விளையும்? இந்த பக்கம் வெடியை போடுறான். பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள வீடுக்கு பூரா விரிசல் விடுது. கரிமருந்து வாட கிராமத்தை துளைக்குது. காட்டுறேன். ஒரு விவசாய நிலத்துக்கு போகிற பாதைகளை கேட்டை போட்டு வச்சுக்கிட்டான். மழை பெய்யாதுங்க. இப்படி போய் சொல்லி குறி சொல்லிக்கிட்டு பிஆர்பி மாதிரி இவனுக்கு ரிப்பீட் அடித்து இந்த நாட்டுக்குள்ளே தலக்க போய் சொல்லி குறி சொல்கிறான் பாரு கோச்சுன்ல. ஆமாம், நான் மொத்தலக்க அடிக்கிற அடியில் மொத்தலக்க அவனை கொண்டுறணும். மொத்தா புண்டே கோச்சுன்ல குறி சொல்கிறான் பாரு.
இங்கே தான் எடை போடுறது. கடல பூரா எடை போட்டு கொண்டு தட்டுறது, மேலே சரலுகளை மேலே உயரமாக தட்டுறது. இது இங்கிட்டாமல் இதுலேருந்து இங்கிட்டு போகிறது கிராமத்துக்கு காட்டுகளுக்கு போகிறது, இந்த கம்மா ஊர்னிக்கு போகிற பாதை. இதுதான் அங்கிட்டிருந்து வர்ற பாதை எங்கள் ஊர் பக்கம் இருந்து. இங்கே நல்ல சீர் கொள்ளை அடிச்சிட்டான். 15,000 செல்லம் உடச்சி விட்டாங்க பாருங்க. மாட்டு வண்டி அந்த காலத்தில் வந்த பாதையை அவன் என்னமோ ஆத்தா புண்டையில் போட்டுக்கணும் இப்படி கேட்ட கேவிடாம. விவசாய நிலத்துக்கு டிராக்டர் எப்படி கூடி கொண்டு வருவேன் நான்லாம்? டிராக்டர் இப்படி கூடி வர முடியுமா? நான் கேட்ட எப்படி போட்டுக்கான்னு பாருங்க. ஒரு விவசாய பட்டா நிலங்களுக்கு போகணும்னாலும் எப்படி கேட்ட போட்டு வச்சுருக்கான் பாருங்க. அப்போ அவனை கேட்டு தான் இந்த கேட்டை திறந்து போகணுங்கிற அளவுக்கு நான் விவசாய நிலங்களுக்கு போகிற அளவுக்கு எப்படி கேட்டு போட்டு வச்சுருக்கான் பாருங்க. பொய் சொல்லி குறி சொல்லிக்கிட்டு கேரளா கடத்துறான். நான் இப்போ இந்த கேட்டை சுற்றி தான் வந்தேன். இன்றைக்கி இவங்க ஓட்டு கூட போடாமல் தான் இங்கே வந்திருக்கேன். இதுதான் ஐக்கியரோடு. இப்போ நான் காமிச்ச குவாரி தான் ஐக்கியரோடு குவாரி. இந்த சிமெண்ட்டை கலக்கலைன்னா, இந்த குவாரி சிமெண்ட்டை கலக்கலைன்னா எந்த சிமெண்ட்டு ஒட்டாது. இவங்க சிமெண்ட்டு எப்படி கேட்டு போட்டு வச்சுருக்கான்னு பாருங்கள். ஒரு விவசாய நிலங்களுக்கு போக விடாமல் போலீஸ்காரங்களுக்கு லஞ்சத்தை கொடுத்துறது, இப்படி கேட்டை போட்டு வச்சுக்கிறது. ஒன்றும் தெரியாத மக்களில் இந்த காலத்தில் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்து சைனா நாட்டுக்கு அனுப்பிவிட்டவன் போய் சொல்லி குறி சொல்கிறான் கோச்சுண்டில் அப்படின்னு. அவன் ஆட்சி அப்படி இருக்குன்னு ஒன்றும் தெரியாத விவசாய நிலங்களுக்கு போக விடாமல் இப்படி அடைச்சிட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்னு எப்படி போட்டு வச்சுக்கான்னு பாருங்கள். விவசாய நிலங்களுக்கு டிராக்டர் எப்படி எந்த பாதையில் போகிறது இப்படி போட்டு வச்சுருக்கான். நல்லா பார்த்துங்க, எவ்வளோ பெரிய முட்டாளாக்கியிருக்கான் அந்த காலத்தில் உள்ள இளைஞர்களையும் ஏழை எளிய மக்களையும் போய் சொல்லி குறி சொல்லிக்கிட்டு ராம்கோக்காரன். இதே ரோட்டில் இடது பக்கம் போனால் லோ கிரேடு, இந்த வலது பக்கம்தான் பந்தல் வழியாக கடத்துகிறான். ராம்கோக்கு அங்கே ஆர்ஆர் நகருக்கு கடத்துகிறான் அந்த சிமெண்ட். இந்த பாதை வழியாக தான் ஆர்ஆர் நகர் துலுக்கப்பட்டி நான் வந்த பாதை இது. என் ஊருக்கு நேராக அந்த ஆஃபீஸ் போட்டு வச்சுருக்கான், செட்டு போட்டு வச்சுருக்கான். அதுக்கு அங்கிட்டு ஒரு ஊர்னி இருக்குது, அந்த ஊர்னிலையும் தண்ணி இருக்காது.